தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொது காலம் 24வது வாரம் செவ்வாய்க்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வார்த்தைகள் 11 17 முடிய. இளைஞனே எழுந்திடு. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நற்செய்தி பகிர்வின் வழியாக இறை அருளையும் இறை வார்த்தையும் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் இறைவன் தன் அருளால் ஆசிரால் நிறைக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 தீமோத்தேயு புத்தகம் 4:12 படிக்கின்ற பொழுது தீமோத்தேயுவுக்கு பவுலர் இவ்வாறு அறிவுரை சொல்லுகின்றார். நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தரக்குறைவாக தாழ்வாக கருதாதிருக்கட்டும். எனவே நீ பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக விளங்கு என்று சொல்லி அழைப்பு விடுப்பார். இன்றைய கால சூழ்நிலையில் திருச்சபையில் இருக்கின்ற எல்லா வளங்களும் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனவா என்று சொல்லி கேட்டோம் எனில் முழுமையாக அதற்கு ஆம் என்று பதில் சொல்லிவிட முடியாது. எத்தனையோ வளங்கள் இன்றும் பயன்படுத்தப்படாமல் வீணாகி கொண்டிருக்கின்ற பொதுநிலையினுடைய பங்களிப்பு, இளையோருடைய பங்களிப்பு, சிறார்களுடைய பங்களிப்பு, இப்படி திருச்சபையின் வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் சென்று கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே நம் திருச்சபையிலே இளையோருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அந்த இளைஞர்கள் எப்படி பங்களிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அறிவுரையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நை நகருக்குள் இயேசு செல்லுகின்றார். அங்கே தன்னுடைய ஒரே மகனை இழந்த கைம்பெண்ணாக இருக்கின்றவள் தன் மகனுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருக்கின்றாள். அந்த துயரத்திலே இருந்த அந்த தாயை பார்த்து பரிவு கொண்ட இயேசு அந்த மகனுக்கு உயிர் கொடுத்து, இளைஞனே எழுந்திரு என்று சொல்லி அவனுக்கு உயிர் கொடுப்பதாகவும் அவனை என் தாயிடம் ஒப்படைப்பதாகவும் அங்கு இருக்கின்ற மக்கள், இதோ நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்ற சொல்லி இறைவனை புகழ்ந்ததாகவும் நற்செய்தி முடிகின்றது. துயரத்திலே துவங்குகின்ற நற்செய்தி மகிழ்ச்சியிலே ஆர்ப்பரிப்பிலே நிறைவுறுகின்றது. ஒவ்வொருடைய நம்முடைய வாழ்வும் ஆண்டவர் அணுகி வருகின்ற பொழுது துயரத்தோடு துவங்குகின்ற வாழ்வு நிறை மகிழ்ச்சியிலே நிறைவடையும் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. மேலும் படிப்படியாக கடவுளுடைய பரிவும் இரக்கமும் எப்படி மனிதர்களை தேடி வருகின்றது, மனிதர்கள் அதை கண்டுகொள்ளுகின்ற பொழுது எப்படி அது இறை வல்லமையாக வெளிப்படுகின்றது, அதை கண்டுகொள்கின்ற மக்கள் ஆண்டவரை புகழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இளைஞனே எழுந்திடு. இது அன்று அந்த சவ ஊர்வலத்திலே சவமாக கிடந்த மனிதனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இன்று நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாய் இளையோருக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. இளையோர் விழித்தெழுந்து திருச்சபையில் முழுமையாக அர்ப்பணித்து அதன் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு உழைக்கின்ற பொழுது திருச்சபையிலே உயிரோட்டம் உள்ள திருச்சபையாக மாறும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. திருவெளிப்பாடு புத்தகம் 3:2-3 வசனங்களை படிக்கின்ற பொழுது, உன்னை நான் அறிவேன், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கின்றார், ஆனால் உண்மையிலேயே நீ இறந்து விட்டாய். ஆகவே விழிப்பாயிருந்து உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் இருக்கின்றது என்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இளைஞன் தன்னிலே இறந்து கொண்டிருக்கின்ற இறையாண்மையையும் இறைவன் கொடுத்த ஆசிரை திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பயன்படுத்த நிலைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். விழித்தெழுந்து திருச்சபையில் ஈடுபடுபவர்களாக மாற வேண்டும். அப்படி என்றால் எந்தெந்த நிலைகளிலே இன்றைய இளைய சமூகம் இறந்த நிலையிலே இருக்கின்றது. விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இறப்பு என்பது ஆண்டவர் விட்டு விலகிச் சென்ற நிகழ்வு. லூக்கா புத்தகம் 15 படிக்கின்ற பொழுது ஊதாரிமைந்த ஊமையிலே
அந்த மகன் தந்தை விட்டு விலகிச் சென்றிருக்கின்ற நிகழ்வே இறப்பாக கருதப்படுகின்றது. எனவேதான் அந்த மகன் திரும்பி வருகின்ற பொழுது தந்தை சொல்லுவார், என் மகனாகிய இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கின்ற சொல்லி உறவிலே ஏற்படுகின்ற பிளவுதான் இறப்பாக கருதப்படுகின்றது. அப்படி என்றால் இன்றைய இளைய சமூகத்திலே எந்தெந்த நிலைகளிலே அவர்கள் இறந்து தவிக்கின்றனர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இறைவனோடு இருக்கின்ற உறவிலே உலக இன்பங்களிலே திளைத்து களியாட்டங்களிலும் குடிவெறியிலும் தகாத வாழ்க்கை முறைகளிலும் தாறுமாறான வாழ்விலும் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவனோடும் தன் குடும்பத்தாரோடும் தன் அயலாரோடும் இருக்கின்ற உறவிலே பிரிகின்ற பொழுது அவர்கள் இறந்த நிலையிலே இருக்கின்றார்கள். இரண்டாவதாக, தன் கையிலே இருக்கின்ற ஊடகத்திற்கு தன்னையே அடிமைப்படுத்தி தன் வாழ்நாட்களில் பெரும்பான்மையான நேரங்களை ஊடகத்திலே செலவழிக்கின்ற பொழுது அது அவர்கள் அறிவு கண்களை மூடி விடுகின்றது, அடைத்து விடுகின்றது. அவர்கள் செயல் அளவிலே இறந்தவர்களாக மாறி போகின்றார்கள். இறைவன் கொடுத்த திறமையையும் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தாமல் ஏதோ முடிந்த அளவிற்கு செய்தோம் என்று சொல்லி தங்களையே நியாயப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதைத்தான் 2 கொரிந்தியர் புத்தகம் 4:4 படிக்கின்ற பொழுது, இவ்வுலகத்தின் தெய்வம் நம்பிக்கை அல்லாருடைய கண்களை அடைத்து விட்டான், எனவே அவர்கள் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியின் ஒளியை காண முடியாதவாறு அவர்கள் கண்கள் அடைபட்டு கிடக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. நாம் எந்த அளவிற்கு ஊடகத்திற்கு நம்மை அடிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுது அந்த ஊடகம் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய அறிவு கண்களையும் நம்முடைய ஆன்மீக கண்களையும் குருடாக்கி விடுகிறது. எனவேதான் பெரும்பான்மையின் சமயங்களை விவாதங்களுக்கு விதண்டாவாதங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விசுவாசத்திலே தளர்ந்து போன நிலையிலே இந்த இளைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இறந்து போன நிலையிலிருந்து இளைஞர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். எப்படி ஊதாரி மைந்தன் தன் நிலையை உணர்ந்து கொண்டு இறைவனுடைய தந்தையின் உறவிலே வாழ வேண்டிய நான் இப்படி பன்றி கூட்டத்திலே பன்றியாக நிற்கிறேன் என்று சொல்லி தன் நிலையை உணர்ந்து தந்தையை நோக்கி திரும்ப முயற்சித்தானோ அதை போலவே இறந்த நிலையிலே உறவு நிலையிலே இறந்து ஆன்மீக வாழ்விலே இறந்து தன்னுடைய பணி வாழ்விலே தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை அனைத்தையும் முடக்கி வைத்து அந்த ஒரு தாளந்தை பெற்றவனைப் போல மண்ணிலே குழி தோண்டி புதைத்து வைத்து இறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் விழித்தெழ வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், ஆண்டவருடைய மாட்சிமையை கண்டுகொள்ள வேண்டும், மீண்டும் மகளுக்குரிய உரிமையை பெற்று மகிழ்ச்சியின் மக்களாய் வாழ வேண்டும். இந்த இறப்பு நிலையில் இருக்கின்ற பொழுது அடுத்து என்ன வருகின்றது? அவர்களுக்கு வருகின்ற தாழ்வு மனப்பான்மை. என்னால் எதுவும் இயலாது, என்னிடம் எதுவும் இல்லை, என்னுடைய படிப்பிற்கு ஏற்ற, என் திறமைக்கு ஏற்ற, என் வசதிக்கு ஏற்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைப்பதில்லை என்று சொல்லி தன்னையை நொந்து கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கும். அல்லது ஒரு சில நேரங்களிலே தம்மை சூழ்ந்து இருக்கின்ற மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த மனச்சுமை அவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு அவர்களை இட்டுச் செல்வதாக இருக்கும். அவர்கள் வாழ்விலை முன்னேறுவதற்கு தடைகளாக அமைந்து வருகின்றது. உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே கிதையோனுடைய வரலாறு சொல்லப்படுகின்ற கிதையோன் மிதியானியர்களுக்கு பயந்து கொண்டு என்னால் எதிர்த்து நிற்க முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவனிலே வருகின்ற பொழுது அவனை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கின்றார். பெரும்பான்மையான சமயங்களில் இளைஞர்களே நாமும் இப்படித்தான், என்னிடம் இல்லை, என்னால் முடியாது என்று சொல்லி நாம் முடங்கி கிடக்கின்றோம். கடவுள் கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். எப்படி? 2வது உதாரணம் 1 சாமுவேல் புத்தகத்திலே 17 தாவீதை கடவுள் பயன்படுத்துவதை போல எல்லோரும் தடுத்தார்கள். உன்னால் முடியாது, நீ இளைஞன், நீ சிறுபையன், கோலியாத் மிக பெரியவன், படையிலே தேர்ச்சி பெற்றவன் என்று சொல்லி அவனை அடக்க பார்த்தார்கள், தாவீதை தடுக்க பார்த்தார்கள். ஆனால் தாவீது தன்னிலே கொண்டிருந்த நம்பிக்கை, தன்னை விட தன்னிலே இருக்கின்ற ஆண்டவரில் கொண்டிருந்த நம்பிக்கை, என்னை சிங்கங்களின் வாயிலிருந்தும் கரடையின் பற்களும் காப்பாற்றிய கடவுள் இந்த பெலிஸ்தீன் கையில் காப்பாற்றுவேன் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு துணிந்து செல்கின்ற பொழுது கோலியாத்தை வென்றெடுக்கின்றான். மக்கள் புகழ்கின்றார்கள். இஸ்ரேல் அரசராக கடவுளால் உயர்த்தப்படுகின்றான். ஆம் அன்பு சகோதரமே, இறப்பு நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது 2வது வருகின்ற இந்த தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது என்கின்ற இயலாமை என்கின்ற குணம் வருகின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற இன்னும் உயிரோட்டமாக இருக்கின்ற அனைத்து நிலைகளிலும் இறந்து போனதாகவே மாற்றப்பட்டிருக்கும்.
ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். இறைவன் எத்தகைய ஆசிரியரையும் அருளையும் கிருபையில் நம்மிலே பொழிந்திருக்கின்றார், நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த திறமைகளை நான் திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறேனா அல்லது இறந்த நிலையிலேயே என்னுடைய வாழ்வோட்டத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்க்க முற்படுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 11 வருவதை போல நாட்டம் எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நம்மையே குறித்து நாம் அவமானப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை குறித்து, நம்முடைய ஆன்மீக வாழ்வை குறித்து, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் பங்கெடுப்பை குறித்து நாம் யோசிக்கின்ற பொழுது நம்மை குறித்தே நாம் அவமானப்பட வேண்டியதாக இருக்கும். நான் எந்த அளவிற்கு ஈடுபாடு உள்ளவனாக, அர்ப்பணிப்பு உள்ளவனாக, திருச்சி வளர்ச்சிக்கு பயன்படுபவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுது இந்த நிலை வரும். ஆனால் இயேசு அதை மாற்றி போடுவார். எப்படி லாசரே வெளியே வா என்று சொல்லி அழைத்தாரோ அதே போல நம்முடைய இந்த அடக்கப்பட்டிருக்க நிலையிலிருந்து வெளியே வா என்று சொல்லி இயேசு அழைக்கின்ற பொழுது, அந்த குரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது நாமும் மீண்டும் உயிர் பெற்ற மக்களாய், உயிர் பெற்றவர்களாய் வாழ்வோம், உயிரோட்டம் உள்ளவர்களாக வாழ்வோம். ஆண்டவருடைய மகிமையை நம்மோடு இருக்கிற மக்களுக்கு பறைசாற்றுவர்களாக மாறுவோம். ஆகவே அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளிலே உன் நிலையை உணர்ந்து கொள். இறந்த நிலையிலிருந்து, சாவு நிலையிலிருந்து உயிர் பெற்ற மக்களாய் எழுந்திடுவோம், உறவிலே இணைந்திடுவோம், இறைவனை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என்று ஒதுக்கினோ மத்தியில் பயன்படுத்தினே, உதவாதவன் என்று ஒதுக்கினோ மத்தியில் பயன்படுத்தினே. ஒன்றும் இல்லாத என்னை உருவாக்கினே, ஒன்றும்